ஆண்கள் பெண்களுடைய பொறுப்பாளர்களாக பாதுகாப்பாளர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு சகோதரனாக இருந்தானா, சகோதரி இருந்தால்னா அந்த சகோதரிக்கு அவர் சரிவர பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் has given a higher status for the sisters. And as a wife, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் திருமணம் முடித்தீங்கன்னா உங்களுடைய ஈமானுடைய பாதியை நிறைவேற்றி விட்டீர்கள், மிச்சம் பாதிக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மனிதன் என்பவன் தன்னுடைய ஈமானுடைய பாதியை எப்ப நிறைவேற்றுறானா, அவன் திருமணம் முடிக்கும் பொழுது. அதே போல ஆண்களை பார்த்து சொன்னாங்க, உங்களில் சிறந்த கணவன் யார் தெரியுமா? அவனுடைய மனைவி அவளை நல்லவன் என்று சொன்னால் நீங்கள் சிறந்தவர்கள், என்னை சார்ந்தவர்கள். அப்ப just imagine the highest status Rasul sallallahu alaihi wasallam has given to the woman of Islam as a daughter, as a sister and as a wife. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், சொர்க்கம் எங்கே உள்ளதுன்னு சொன்னாங்கன்னா எங்க சொன்னாங்க? சொர்க்கம் உங்களுடைய தாயின் காலடியின் கீழ். அப்படின்னா நிஜமாலே காலடியின் கீழ் கிடையாது. நீங்க கொடுக்கக்கூடிய அன்பு, நீங்க கொடுக்கக்கூடிய அரவணைப்பு, நீங்க கொடுக்கக்கூடிய மரியாதை, அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கிதுமத்துகள், பணிவிடைகள், இதெல்லாம் உங்களுக்கு சொர்க்கம் கொடுக்கும். அதே போல அப்படிப்பட்ட சாலிஹா குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்த அந்த தாய்க்கும் எல்லாம் சொர்க்கத்தை கொடுக்குறான். இது ஆண்களுக்கு சொல்லப்படல. இட் ஹஸ் நாட் பீன் டோல்ட் டு த மென். நீங்க நினைச்சு பாருங்க, எனி ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் லைஃப் எப்படியெல்லாம் அல்லாஹ் நம்மளை எலிவேட் பண்ணியிருக்கிறான். ஸோ பை நேச்சர் வி ஆர் எ எலிவேட்டட் கிரியேஷன். முதல்ல அல்லாஹ் யாரை படைச்சான்? Who is the first creation of Allah subhanahu wa ta'ala? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமை முழுமைப்படுத்துவதற்காக சொர்க்கத்துல, அது எங்க எப்படிப்பட்ட இடம்? உயர்ந்த சொர்க்கத்துல இருந்திருப்பாங்க, ஆனா இன்கம்ப்ளீட். அதனால அவங்களை கம்ப்ளீட் பண்றதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணல, அவங்களுக்கு தாய் தகப்பனை படைச்சு கொடுத்துருக்கலாம். இந்தாங்க உங்க லைஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இல்ல அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு மகனையோ மகளையோ கொடுத்துருக்கலாம், இந்தாங்க ஒரு பிள்ளைய வச்சுக்கோங்க நீங்க. இல்ல அல்லாஹ் இன்னைக்கு நம்ம எல்லாம் போடுறோம்ல BFFF, நீங்க எல்லாம் போடுறீங்களா இல்லையா? BFFF என்னது? பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபாரெவர் ஃபாரெவர் ஃபாரெவர். எவ்வளோ எஃப் போடுறோமோ அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரைட்? அல்லாஹ் படைச்சிருக்கலாம், அல்லாஹ் படிச்சு ஒரு BFF கொடுத்துருக்கலாம். ஆனா அல்லாஹ் யாரை படைச்சான்? லைஃப் பார்ட்னர். He created a wife, a female, our mother, Bibi Hawwa alayhi salam, to complete the life of Adam alayhi salam. எங்க? ஜன்னத்துல. அப்ப நம்மளுடைய பை டிஃபால்ட் நம்ம மேனுஃபேக்சரிங்கே பெஸ்ட் மேனுஃபேக்சரிங். பை டிஃபால்ட் த ரீசன் ஃபார் அவர் மேனுஃபேக்சரிங் இஸ் த பெஸ்ட் ரீசன். ஏன்னா அல்லாஹ் எங்களை படைச்சதே ஆண்களுடைய லைஃபை கம்ப்ளீட் பண்றதுக்கு.